நான் கோயம்புத்தூர் இல்லைன்னு சொன்னாலும் நிறைய பேர் நம்ப போறதில்லை. அந்த அளவுக்கு எனக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் ரொம்ப நெருக்கமான மக்களோட ரொம்ப பிணைஞ்சிருக்கேன் நினைக்கிறேன். ஏன்னா முன்னாசிப்படி நடிச்சதுலேருந்து எனக்கு வந்து கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ் மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே பிராட்வே சினிமாஸ்க்கு வந்து ப்ரொமோஷனுக்காக வந்திருக்கோம். ட்ரெய்லர் போட்டிருந்தோம். ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது. இதே மாதிரி 1ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. அப்போவும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஹவுஸ் மேட்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் கோயம்புத்தூர் வருவோம். இதுக்கு தான் வெற்றி விழாவுக்கு. அப்புறம் வந்து இந்த தேட்டர் சீட்டு அதன் மூலமாக திரும்பவும் வந்து கோயம்புத்தூர் மக்களை இதே பிராட்வே சினிமாஸ் வந்து சந்திப்போம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஹவுஸ் மேட்ஸ் படம் வந்து நீங்கள் பார்த்த ட்ரெய்லர்ல இருந்து ஒரு 10 மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது ட்ரெய்லரில் நிறைய விஷயங்களை நாங்கள் வந்து மறைச்சு தான் வச்சிருந்த டேரக்டர் வச்சிருக்காரு. ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு உள்ள. அது வந்து இப்போ ரிவீல் பண்ணிட்டா அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வராதுன்றதுக்காக அதை வந்து அதை மறைச்சு வச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லாரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு எங்கேஜான ஒரு படம் ஹவுஸ் மேட்ஸ் 1ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்க. கோயம்புத்தூர் ஒரு வெரி ஸ்பெஷலான ஊர், என்னோட செகண்ட் ஹோம்னு சொல்லலாம். படித்தது எல்லாமே நான் இங்கே தான் படித்தேன். ஸோ இங்கே வந்து என்னோட படத்தை ப்ரொமோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஹவுஸ்மேட்ஸ் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் குட் ஃபேண்டசி ஃபில்மாக இருக்கும். அண்ட் நீங்கள் காலியான சொன்ன மாதிரி, டைரக்டர் சொன்ன மாதிரி, அந்த படம் வந்து ட்ரெய்லரில் வந்து லைக் எதுவுமே சொல்ல முடியல. ஒரு நார்மல் ஹாரர் படமாக தான் இருக்கும். பட் இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் டைரக்டர் வந்து ட்ரெய்லரில் எதுவுமே காமிக்கல. ஸோ அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்கணும். ப்ளஸ் நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது. இது ஹாரர் காமெடி எல்லாமே இருக்கு. அதை தாண்டி நிறைய சர்ப்ரைஸ் உள்ள இருக்கு. அதை மட்டும் தான் இப்ப சொல்ல முடியும். நீங்க படம் பார்த்து முடிக்கும் போது நம்ம வீட்டுல இப்படி ஒரு விஷயம் நடந்தா எப்படி இருக்கும், உண்மையிலே இப்படிலாம் நடக்குமா, நடந்தா எப்படி இருக்குன்ற ஒரு உணர்வை வந்து உங்களுக்கு ரொம்ப ஜாலியா ஒரு ஃபன்னியா உங்களுக்கு கிடைக்கும். அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு படம் பார்த்து நீங்க வெளியே வரும்போது நல்ல ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருக்கும். படத்துல இருந்து வெளியே வர்றதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ அதை கண்டிப்பா நீங்க ஃபேமிலியோட வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணணும். அதுதான் எங்களோட ஆசை.